ஹலோ, என்னது இந்த வீடியோக்கு லைக் பண்ணா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குதா? லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேமா லைக் பண்ணுங்க. முதல் 100 பேருக்கு தான் கல்யாணம் நடக்குமா? கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே. வணக்கம் வாக்காள பெருமக்களே. ஸோ என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கான். வீடியோட டைட்டிலில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கல்யாணத்தை பற்றியே இருக்கு. கல்யாண கலை வந்துருச்சா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் என்னோட மனக்குமுறலை தான் நான் வந்து கொட்டலான் இருக்கேன். ஒரு சுப முகூர்த்த நாளில் வந்து 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஸோ அந்த மேரேஜ் அட்டன் பண்ணும்போது தான் நான் வந்து இந்தியன் மேரேஜ்னால உடலளவும் மனதளவும் எத்தனை பேர் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ வேஸ்டேஜஸ் நடக்குது, ரிச்சுவல்ஸ், ஆடம்பரம் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற பேரில், கலாச்சாரன்ற பேரில் எவ்வளவு நம்மளோட வேஸ்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே மனக்குமுறல் ஆயிடுச்சு. என்னோட மனக்குமுறலை கொட்டுறதுக்கு வேற யார் இருக்கு உங்களை விட்டா? அதனால தான் கொட்டலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் ஓவரா நடிக்கிறேன்ல, ஓகே பரவாயில்ல. பல்லு ஸோ ஒரு மேரேஜோட ஹால் ரேட்டு நான் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு மேரேஜோட ஹால் ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 70,000 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வருது. இன்டீரியரு, டெக்கரேஷனு, கரண்ட்டு, தண்ணி, அது இதுன்னு சேர்த்து. ஸோ அவ்வளோ பெரிய ஹால் வந்து கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், என்னோட ஃப்ரெண்டோட கேஸ் வச்சு சொல்கிறேன். அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான், அந்த அளவுக்கு வசதி கிடையாது. பட் இன்னும் சொல்லப்போனால் 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்டயே 1500 ரூபா ஜிபே பண்ணுறா மச்சான் அப்படின்னா, அதை இன்ன வரைக்கும் திருப்பி தரல. பின் குறிப்பு. ஸோ அவனோட மேரேஜுக்கே நான் போனேன். அவனோட மேரேஜ் நடந்த ஹால் வந்து கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் வரும். ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 80,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாலை 2 நாளைக்கு எடுத்திருக்கானுங்க. ஸோ என்னதான் வந்து மாப்பிள்ளை வீட்டும் பொண்ணு வீட்டும் ஷேர் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 50,000 ரூபா, 40,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வருது. ஸோ அந்த ஹால் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமான்னு கேட்டால் அவ்வளோ அவசியம் கிடையாது. ஆனால் அது எடுத்திருக்காங்க, சரி ஓகே எடுத்துகிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம எல்லாருமே வந்து கல்யாணத்துக்குன்னு எதுக்கு போவோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம போனாலே மெயினாக நம்ம மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறோமோ கூட எனக்கு தெரியாது. ஆனால் மெயினாக நம்ம எதுக்கு போகிறோம்? சாப்பிட்றதுக்கு போகிறோம். அந்த சாப்பிட்ற செக்ஷனுக்கு போய் பார்த்தோம்னா நம்ம வந்து முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூமரமே பேசுன்னு தோணும். ஆனால் நான் சொல்கிறதுக்கு தான் உண்மை. நான் முன்னாடிலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சின்ன வயசில் போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வெரைட்டி இருக்கும், நல்ல மனசார சாப்பிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ் நடத்துறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் போன மாதம் என்னோடய சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனேன், அங்கே 12 வெரைட்டி போட்டாங்க, இப்போ நான் 16 வெரைட்டி போட்டால் தான் என்னோட மரியாதை, அப்போ என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் 12ன்னா இவன் 16, இவன் 16 போட்டால் அவன் 24 அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போனால் 50 டிஷ் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வெளியே வந்து ஃபுட் கோர்ட், ஸ்நாக்ஸ் ஸ்டால் போட்டுறானுங்க. அங்கே பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கல்யாணத்துக்கு வந்த மூடில் இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு திருவிழாக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்தோமே அங்கிட்ட இங்கிட்ட டெல்லி அப்பளத்தோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க பெரிய. எதுக்கு அதுவும் வந்து எடுத்து வாங்கி நம்ம ஆளுங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு போய் சண்டை போட்டு அந்த ஃபுட் கோர்ட்டில் நின்று அவ்வளோ வாங்குறாங்க. போய் பார்த்தா வயிறு எரியுது. அப்படியே இவ்வளோ வாங்குறானுங்க. வாங்கி 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 எல்லாத்தையுமே சைடு ஃபுல்லாக ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் மாதிரி அதில் வச்சு தான் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு தரானுங்க. ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, அது என்னது பயறு, அது இதுன்னு என்னென்னமோ தராங்க, ஃப்ரூட் சாலடுன்னு எல்லாத்தையுமே வாங்கி 2 வாய் சாப்பிட்டு அவ்வளோ கொட்டுறானுங்க. இந்தியன் மேரேஜஸ்லேயே சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஃபுட் வேஸ்ட். வெளியே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பாதி பாதி குறைச்சிட்டு அப்படியே கொட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்தா இலையில வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வைக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் வைக்கிறாங்க. அதில் எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. சாப்பாடுக்கே வந்து கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணுற காலகட்டத்தில் இப்போ இருக்காங்க. நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3 ஐட்டம் கொடுத்தாலும் நல்ல டேஸ்டியாக திருப்தியாக கொடுத்தா யார் என்ன சொல்ல போகிறோம்? அப்படியே யாராச்சும் என்ன சொன்னால் உங்களுக்கு என்னடா வந்துச்சு, என்னன்னா நம்ம என்னதான் கொடுத்தாலும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளால வந்து திருப்திப்படுத்த முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸ்டார் ஹோட்டல்லே கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சா கூட என்ன இந்த ஹோட்டல், இன்னொரு ஸ்டார் ஹோட்டல் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனே ஒழிய நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க. அது எதுக்கடா எவனையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்கள் காசு அழிக்கிறீங்க? உங்கள் காசு அழிச்சா கூட பரவாயில்ல, ஏன்டா சாப்பாடை வேஸ்ட் ஆக்குறீங்க? ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி உங்களால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. சாப்பிட முடியலன்னா விட்டுருங்கடா, சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்கடா. ஒரு வேல்யூபிளான விஷயம்டா சாப்பாடு. அதெல்லாம் பட்னி கிடந்தாண்டா சாப்பிட போறீங்க, சாப்பாடு வேஸ்ட் ஆகணும். சரி.
ஸோ ஃபுட் வேஸ்ட் பண்ணி எப்படி என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய ட்ராமாஸை அவங்களே இழுத்து உள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ மென்டலாக என்னென்ன ட்ராமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஆடம்பரம் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லீஸ்ட் பட்ஜெட் போட்டு பார்த்தா கூட இப்போ இருக்கிற கல்யாணங்களில் வந்து குறைஞ்சது 15 லட்சத்துலேருந்து சில பேர் வந்து 30-40 லட்சம் கூட பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்காரங்களே இப்போ வந்து 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ஒரு மேரேஜுக்கு. நம்ம எல்லாத்தையும் மீறி எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆவரேஜ் இந்தியன் பூமர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன சொல்லுவேன்னா, வாழ்க்கையில் ஒரு வாட்டி நடக்க போகிறது, அதை கிராண்டாக பண்ணலன்னா எப்படி, இல்லைனா இன்னொன்று சொல்லுவாங்க, அவன் அப்படி பண்ணான் நீ இப்படி பண்ணனா உன்னோட கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்தவனோட கம்பேர் பண்ணியே அழியிறத ஒரு காம்படிஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊருக்காரன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். இந்த 15 லட்சம் அப்படின்றது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ உழைப்பு. 2 வருஷம் நம்ம வந்து மாச சம்பளத்துக்கு போனாதான் 15 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். சார் 2 வருஷமா சேர்த்து வச்சிட்டீங்களா, சேர்த்து வச்சு அந்த காசை தான் செலவு பண்றீங்களா, வெரி குட், சேவிங் பழக்கம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது அவங்ககிட்ட. ஸோ நான் தான் சொல்றேன், 1500 ரூபா ஏன்ட்ட கேட்டவன் 15 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்றான். அந்த 15 லட்ச ரூபால வந்து ஹாஃப் த அமௌண்ட் வச்சுக்கிட்டா கூட எப்படியும் 8 லட்ச ரூபா வருது. 8 லட்ச ரூபா எப்படி அப்படின்னு கேட்டால் லோன் எடுக்கிறாங்க. நம்ம வந்து முன்னாடி வந்து ஹோம் லோன் கேள்விப்பட்டிருப்போம், பைக் லோன் கேள்விப்பட்டிருப்போம், கார் லோன் கேள்விப்பட்டிருப்போம், பர்சனல் லோன் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மேரேஜ் லோன் அப்படின்னு எடுக்கிறானுங்க. எனக்கு கேட்கும் போதே பக்கு பக்குன்னு இருக்கு. டேய், இதெல்லாம் சொல்ல மாட்டான் இல்லடா அந்த சொந்தக்காரங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பண்ணுற, இவ்வளோ கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவன் எவனுமே வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பண்ணுற, அதை வந்து யோசித்து தெளிவாக பண்ணி சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாமல் ஆரம்பிக்கும் போதே கடனோட போனீங்கன்னா எப்படா அந்த வாழ்க்கை உருப்படும். எப்படியும் 8 லட்ச ரூபாய்க்கு அவன் இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்கே வந்து கரெக்டாக கட்டினாலே 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷத்துக்குள்ள நம்ம பையன் சும்மா இருப்பானோ, ஒரு குழந்தைய பெற்றுரும். அப்புறம் அந்த குழந்தைக்கு செலவு பண்ணுறதுக்கு மறுபடியும் கடன் வாங்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ட்ராப்புக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறீங்க, சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பண்ணுங்களேன்டா. அப்படியே லோன் கண்டிப்பாக சில பேருக்கு தேவைப்படும். லோன் வாங்குறவங்களெல்லாம் நான் தப்புன்னு சொல்லக்கிறேன். லோன் வந்து தேவையான அளவுக்கு வாங்கி அதை நம்மளோட தெம்புக்கு நம்மளோட சத்துக்கு எவ்வளோ அடைக்க முடியுமோ அவ்வளோ லோன் வாங்கினா ஓகே. இப்போ நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா லோன் எடுத்தால் அது வந்து அக்செப்டபிள். நான் வருஷத்துக்கே 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் வந்து லோன் எடுக்கிறது 10 லட்ச ரூபா எடுத்தேன் அப்படின்னா எப்படா அடைச்சு முடிக்கிறது? தயவுசெய்து கல்யாணத்துக்கு கடன் வாங்காதீங்கடா. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு, கண்ணு கண்ணு டே. யாருக்கும் மேனிப்புலேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து உங்களோட பிளானை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. இல்லை, யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தட்டில் 24 வகை சாப்பாடு வச்ச உடனே உங்களை பாராட்டிட்டு போகிறானா, இல்லைன்னா ஏசி ஹால் வச்ச உடனே தான் உங்களை பாராட்டிட்டு போகிறானா? எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னதான் சமைச்சு போட்டாலும், என்ன இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கீங்க, நாங்கள் எது சாப்பிட்றேன்னு எங்களுக்கு தெரியலை, டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு போயிடும். நீங்கள் ஏசி ஹாலில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஏசி பக்கத்தில் உட்கார வச்சிட்டிங்க, எங்களை ஓரமாக உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா. இதே நார்மல் ஹாலில் வச்சிங்கன்னா எங்களுக்குலாம் ஒரே வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னா. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் சார் போக போகிறோம். அதனால் வந்து உங்களோட ஃப்யூச்சரை யோசிச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. இதே தான் சேரன் அண்ணா அவர்கள் வந்து திருமணம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் இதெல்லாம் நிறையா சொல்லியிருப்பார். இன்னொரு படி அவர் மேலே போய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்க பணத்தில் வந்து ஒரு 20 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா கல்யாணத்தை முடிச்சுட்டு மீதி இருக்க பணத்தை எஃப்டியாக போட்டு அவங்களுக்கே கிஃப்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இது ஒரு கிரேட் ஐடியா. அந்த படம் வந்து யாராச்சும் பார்க்கல அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன் பிக் ஷவுட் அவுட் டு மூவி திருமணம், எல்லாரும் போய் பாருங்கள். அண்ட் நான் இன்னும் நிறையா எனக்கு வந்து பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ஹனிமூன் போகிறதுக்கெலாம் லோன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். முதல்ல கல்யாணத்துக்காக லோன் வாங்குறது நிப்பாட்டுங்க. 2 விஷயம். 1, கல்யாணத்துக்காக லோன் வாங்குறது நிப்பாட்டு. 3 விஷயம் சொல்கிறேன், சாரி. ஃபஸ்ட்டு, கல்யாணத்துக்காக லோன் வாங்குறது நிப்பாட்டுங்க, லோன் வாங்குறது நிப்பாட்டுங்க, லோன் வாங்குறது நிப்பாட்டுங்க. நீங்களாம் 2, சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்க. தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்க, வாயில் விழுகாதீங்க. சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதீங்க, அளவாக செஞ்சு டேஸ்ட்டாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. உங்களால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க போதும். 3, நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னும் நிறையா பேசினேன் அப்படின்னா நான் நிறைய பூமர்களுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு லோன் வாங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா? What's your problem? No marriage.